Taste the Daily. ராமநாதபுரம் மாவட்டம் வேதாளை கிராமத்தில் மீனவர் ஒருவருக்கு அவரது வீட்டின் மின் கட்டணம் 67,000 ரூபாய் என வந்திருப்பதால் அதிர்ச்சியடைந்துள்ளார். ஷேக் ஜமாலுதீன் என்பவரின் வீட்டிற்கு மின்சார கட்டணமாக 67,000 ரூபாய் வந்துள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த அவர் மின்வாரிய அதிகாரிகளிடம் இதுகுறித்து கேட்டபோது, முதலில் பணத்தை கட்டுமாறும், கட்டாவிட்டால் மின் இணைப்பை துண்டித்து விடுவதாகவும் மிரட்டியுள்ளனர். ஏற்கனவே மின் கட்டணத்தை பல மடங்கு உயர்த்திவிட்ட திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் முறையாக மின்சார கட்டணம் கணக்கீடு செய்யப்படுவதில்லை என்பதால் பொதுமக்கள் மாதந்தோறும் அதிகப்படியான மின்கட்டண தொல்லையால் அவதியடைந்து வருகின்றனர். புகார் மீது நடவடிக்கை எடுக்காத வேதனையில் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தீக்குளித்த பெண் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். நிதி நிறுவனத்தை மூடிவிட்டு உரிமையாளர்கள் தலைமறைவானதால் முகவரான பச்சையம்மாள் என்பவரிடம் பணத்தை கேட்டு வாடிக்கையாளர்கள் நெருக்கடி கொடுத்துள்ளனர். இதுகுறித்து ஆட்சியர், மாவட்ட எஸ்பி ஆகியோரிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை இல்லாததால் விரக்தி அடைந்த பச்சையம்மாள் ஆட்சியர் அலுவலகத்தில் கடந்த 24ஆம் தேதி தீக்குளித்தார். இதில் படுகாயங்களுடன் மீட்கப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். இதை கண்ட மக்கள் சாமானியர்களின் புகார்களை கண்டுகொள்ளாமல் அவர்களது உயிர்களை பறிப்பது தான் ஸ்டாலின் மாடல் ஆட்சியா என பொதுமக்கள் கேள்வி எழுப்புகின்றனர்.